அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
வாஷஹது அன்ன முஹம்மதன் அப்தஹு வ ரசூலுஹு அம்மா பாத். அளவிலா அருளாளனும் நிகரில்லா அன்பாளனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்து நம்மை இந்த நேரான பாதையில் ஒன்றிணைத்த வல்லநாயனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் என்று ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்த வண்ணம் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும் அவர்களை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் பேரிலும் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்களின் பேரிலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உரித்தாகட்டும் என்று ஏக இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு அதனுடைய தூய வழியில் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல மக்களாக வல்லநாயன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். வஹியை பின்பற்றக்கூடிய ஒரு உன்னத கொள்கையில் நபி வழியை பேணக்கூடியவர்களாக நாம் இருந்து வருகின்றோம். அந்த நபி வழியை பின்பற்றுவதனால் நமக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும் என்பதையும் நம்பி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கின்றோம். நபியின் வழியினுடைய முக்கியமான ஒரு அம்சம் இன்றைக்கு நம் மக்களிடம் அரிதாக இருக்கக்கூடிய ஒரு பண்பாக அமைந்து வரக்கூடிய ஒரு நிலை இன்று நம் சமுதாயத்தில் பல பேரிடம் பார்க்க முடிகின்றது. எதுவெல்லாம் நபி வழி என்று தேடி கடைபிடித்து ஆர்வமாக செயல்பட்டு கொண்டிருந்த நாம் சில நேரங்களில் சில விஷயங்களில் அலட்சியமாக இருந்து விடுகின்றோம். அதில் ஒன்றுதான் இன்ன பிற மனிதர்களை பார்த்து நாம் சொல்லக்கூடிய முகமன் சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சம். சலாம் என்பது நபி வழி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கட்டளையிட்ட ஒன்று என்பதே இன்று வரக்கூடிய மக்களுக்கு மறந்துவிடக்கூடிய அளவிற்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அன்றாடும் பல பேரை சந்திக்கின்றோம், பல மனிதர்களை சந்திக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் பிற சமுதாய மக்களுக்கு மத்தியில் நம்மை தனியாக எடுத்து காட்டக்கூடிய ஒரு அருமையான வாழ்த்தை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்று தந்திருக்கிறாங்க. யாருக்குமே கிடைக்காது இந்த வாய்ப்பு. ஒரு துக்க வீட்டுக்கு போனாலும் சரி, ஒரு சந்தோஷமான வீட்டுக்கு போனாலும் சரி, அங்கு நாம் சொல்லக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்பது எங்கு தேடினாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு பழக்கத்தை இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கின்றது. இதை நாம் பெருமைப்படுத்தி பல மக்கள்கிட்ட சொல்லக்கூடியவர்களாக கூட இருப்போம். எப்படியான ஒரு வார்த்தையை இறைவனும் இறை தூதரும் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க அப்படின்றத நாம் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம். ஆனால் அதை நம் வாழ்க்கையில் கொண்டு வருவோமா என்ற சொன்னால் பல சந்தர்ப்பங்களில் மறந்துடுறோம். ஏன்? ஷைத்தான் நம்மை மறக்கடிக்க செய்து விடுவான். இந்த இஸ்லாத்தை பற்றியே அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுஹுலு ஃபி சில்மி காஃபா, நம்பிக்கை கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அப்படி தான் அல்லாஹ் சொல்கிறான். சும்மா ஒன்றை எடுத்துக்கிட்டு ஒன்றை விட்டுட்டு நம்ம செயல்படுத்த சொல்லி அல்லாஹ் சொல்ல, இஸ்லாத்தில் முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியு ஹுதுவாத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிசுவடை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் மனித குலத்தின் விரோதி என்று அல்லாஹ் திருமுறையில் சொல்கிறான். அப்போ எது இஸ்லாமோ, எது இஸ்லாமிய நடைமுறையோ அதை நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னால் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைஞ்சவர்களாக நம்ம ஆக முடியாது. அல்லாஹ் திருமுறையில் சொல்லக்கூடிய விஷயம்.
அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சிறந்தது என்று தேடி பிடித்து நாம் ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும் சரி, இன்ன பிற அம்சங்களை செய்கிறதா இருந்தாலும் எது பெஸ்ட்டுன்னு நாம் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையுடைய நாம் இஸ்லாத்தில் சிறந்தது எது என்பதை தவறவிடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு தோழர் வந்து கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, இஸ்லாத்தில் சிறந்தது எதுன்னு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹுடைய தூதர் உடனே ஏழைகளுக்கு உணவளிப்பது, யாரெல்லாம் பசிச்சு ஏழையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சாப்பிட கொடுங்க, அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக சொல்கிறாங்க, எப்படி ஒருத்தரோட பசி போக்குறது முக்கியமோ அதே அளவுக்கு சமப்படுத்தி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, அறிந்தவருக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்க. உங்களுக்கு யாருனே தெரியாமல் இருப்பாங்க, அவங்க இல்லை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று அந்த இரண்டு செயலை சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கலாம். புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹுடைய தூதர் நமக்கான சிறந்த ஒரு செயலாக அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியான ஒரு செயலை சாதாரண உலக அற்ப விஷயங்களுக்காக நாம் தவறவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒருத்தரை பார்த்தா அவங்க தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் சலாம் சொல்லுவோம். நம்ம ஃப்ரெண்டு வராரா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னுவோம். யாரோ ஒருத்தர் நல்ல ஒரு முஸ்லீமாக போய்கிட்டு இருப்பார், தெரிஞ்சவராக இல்லாமல் இருப்பார், இல்லை முஸ்லீம் அல்லாத மக்களாக கூட இருப்பார், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தையை இறைவன் நமக்கு கற்று தந்திருக்கிறான். இந்த சாந்தி என்ற ஒரு அம்சம் இல்லாமல் நாம் எவ்வளவு துன்பப்படுறோம். நாம் ஒருத்தருக்கு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், பதில் சொல்லுவார்ல, உங்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும், வலைக்கும் சலாம். அப்போ எனக்கு சாந்தி இதன் மூலமாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாம் ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்ம வாழ்நாள் முழுவதும் நீடித்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த சாந்தியை தவற விடுறது ஒரு நிலையாக நாம் எடுக்கலாமா? நிறைய அம்சங்கள் இருக்கின்றது. ஒவ்வொன்றாக நாம் பார்ப்பதற்கு முன்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைதிக்குரிய ஒரு சொல்லாக இந்த சலாம் இருக்கின்றது என்பதை நம்ம பார்க்கலாம். எப்படி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறான். படைச்ச உடனே அவன் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், மலக்குமார்களை பார்த்து அவங்க கிட்ட போய் நீங்கள் சலாம் சொல்லுங்க, மலக்குமார்களை பார்த்து நீங்கள் சலாம் சொல்லுங்கள். ஏன் சொன்னா, உங்களுக்கு சலாம் சொல்லும் முறையை அவர்கள் கற்று தருவாங்க அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. உடனே அதற்கு மலக்குமார்கள் அல்ல அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த மலக்குமார்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதற்கு பதிலாக மலக்குமார்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லா, இந்த செய்தியும் சேர்த்து சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க. உடனே மலக்குமார்கள் என்ன சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லா, உங்கள் மீது இறைவனின் கருணையும் உண்டாகட்டும், நான் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்றேன். அதை விட ஒரு சிறந்த ஒரு வார்த்தையை மலக்குமார்கள் கற்றுத்தராங்க. வா ரஹ்மத்துல்லா என்று சொல்லக்கூடிய உங்கள் மீது கருணையும் உண்டாகட்டும் என்று கற்றுத்தரக்கூடிய செய்தியை அல்லாஹ் கூறியதாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. சொன்னா நாம எத்தனை பேரை பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவோம். அதுலேயும் குறிப்பாக தெரிஞ்சவங்களை பார்த்தா அதை மறந்துடவே செய்வோம். என்னங்க வாங்க அப்படின்னு உட்கார வைப்போமே தவிர, அதை சொல்லக்கூடிய ஒரு பண்பை நாம் இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லையா? நாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் திரும்பி திரும்பி அப்படியே ரிமைண்ட் பண்ணி பார்த்தாலும் இந்த செய்தி நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அல்லாஹுடைய தூதர் இதை ஒரு கட்டளையாகவே பிறப்பிக்கின்றார். இந்த சலாம் சொல்றத ஒரு கட்டளையாக 7 கட்டளைகளை அல்லாஹுடைய தூதர் நமக்கு பிறப்பித்தார்கள் என்று ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம். அதில்
முதலாவதாக ஒரு நோயாளியை நீங்கள் நலம் விசாரிக்க போங்க. யாரெல்லாம் நோய்பட்டு இருக்காங்களோ அவங்கள போய் நலம் விசாரிங்க. யாருன்னா மௌத்தாயிட்டாங்கன்னா அவங்க ஜனாசால கலந்துக்கிட்டு அதை பின்தொடரக்கூடிய ஒரு காரியத்தை செய்யுங்க. யாருன்னா தும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் ரஹமக்குமுல்லா என்று நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதே போல இயலாதவருக்கு உதவி செய்யுங்க. யாரெல்லாம் இயல்லையோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு அடுத்தது சலாம் சொல்லுங்கன்னு சொல்லலை, சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சலாமை நீங்க பரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் செஞ்சிட்டாருன்னா அதை நிறைவேற்றுறதுக்காக நம்ம உதவி செய்யணுமா? அது அந்த 7 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று நபி தோழர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, எந்த மாதிரியான ஒரு கட்டளை பாருங்க. ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறதும் அடுத்தவரை பார்த்து சலாம் சொல்றதும், ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கறதும் அவங்களுக்கு சலாம் சொல்றதும் ஒன்று. அதே போல ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காரு, அவர் கஷ்டத்தில் நீக்கிறதுக்கு இக்கவலியது நீ ஒருத்தரை பார்த்து சலாம் சொல்லிடுறது. அப்படியான ஒரு வார்த்தை தானுங்க, அற்புதமான ஒரு வார்த்தை. ஒரு மனிதனுக்கு மருந்து தடவக்கூடிய ஒரு வார்த்தை எது? சலாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அமைதி, அழகான ஒரு அமைதியை பெறுவதற்கு நானும் நீங்களும் போட்டி போட்டு முன்னேறணுமா இல்லையா? அது இல்லாம தானே இன்னைக்கு இவ்வளவு சிக்கல்களும் வாழ்க்கையில் எவ்வளவு குழப்பங்களை மனித சமுதாயம் சந்தித்து கொண்டு இருக்கின்றது என்பதை நாம மறந்துடக்கூடாது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு சிலர் சலாம் சொல்லுவாங்க நமக்கு பார்த்து, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னா பதில் சொல்ற மக்களை நம்ம பார்க்குறோம். நம்ம கிட்ட அது இருக்காது, அரிதா இருக்கும். இன்னும் பிற மக்களை பார்த்தா, அதுவும் சொல்ல போனால் உயர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா அவங்கள பார்த்து சலாம் சொன்னா தலையாட்டுவாங்க. ஒரு சிலர் பதில் சொல்லவே மாட்டாங்க. நாம ஏதோ மரத்துக்கு சொன்ன சலாம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம மக்கள் கிட்ட இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான், உங்களுக்கு சலாம் கூறப்பட்டால், எப்படி அல்லாஹ் கட்டளையிடுறான் பாருங்க, அதை விட அழகிய முறையில் நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், எப்படியான ஒரு வார்த்தை! அதை விட அழகா நீங்க சொல்லுங்க. சரிப்பா, அது சொல்றதுக்கு ஏதோ உனக்கு தடையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதையாவது திருப்பி சொல்லுங்க, அலைக்கும் சலாம் என்ற ஒரு வார்த்தையாவது சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹிசாப், அல்லாஹ் கணக்கெடுப்பவனாக இருக்கின்றான். உங்களை நீங்க செய்யறத அல்லாஹ் கணக்கெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒருத்தர் சலாம் சொல்றான், அதை விட அழகான முறையில் சொல்லுப்பா, இல்லைன்னா அதுக்கு பதிலாவது சொல்லு. சொல்லாம உங்கள் மீது உள்ள பகைமை, உங்களுக்கு இருவருக்குள்ள உள்ள வெறுப்பு, அதை சொல்ல மறுத்திடக்கூடாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் கணக்கெடுத்துன்னு இருக்கிறான். அவர் சொல்லிட்டார்ல, நீ ஏன் சொல்லலை அப்படின்னு நாளைக்கு மறுமையில கேள்வி கேட்பானா. அப்போ நாம இந்த உலகத்திற்காக இந்த ஒரு வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்று திருமறை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இன்னொரு ஸ்டெப் மேல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி, நீங்க இறை நம்பிக்கை கொள்ளும் வரை எதுக்கு போக முடியாது? சொர்க்கத்துக்கு போக முடியாது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே போல நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்கும் வரை இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியாது. 2 பேரும் நேசிக்கணுமா, அப்பதான் இறை நம்பிக்கையாளர்களாக நாம ஆக முடியும். அப்படி ஆனாதான் நாம சொர்க்கம் செல்ல முடியும் அப்படின்ட்டு நீங்க ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லி தரவா? அல்லாஹ்வுடைய தூதர் கிளாஸ் எடுக்கிறாங்க நமக்கு. எப்படி 2 பேருக்கும் ஒரு பகைமை இருக்குது, பிரச்சனை இருக்குது, 2 பேரும் நேசத்துக்குரிய ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி தருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, சலாம பரப்புங்க, சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. விரோதி கூட நண்பன் ஆயிடுவாங்க. நம்ம மேல அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை தெரிந்தவனாக இருந்தால் என்ன பண்ணுவான்? நம்ம இவ்வளோ துரோகம் செஞ்சோம், ஆனா அவன் என்னை பார்த்து சலாம் சொல்லிட்டான், எனக்கு அமைதி வேணும்னு சொல்றான். என்னுடைய நண்பர் பிரார்த்திக்கிறார் நமக்காக, நாம அவருக்காக பிரார்த்தனை பண்ணுவோமே, அலைக்கும் சலாம் வராங்க பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் 2 பேருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பகைமை விலகுமா இல்லையா? இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால்
ஒரே இல்லத்தில் இருந்து கொண்டு அண்ணனும் தம்பியும் பேச மாட்டேன்றாங்க, சலாம் கூட சொல்ல மாட்டேன்றாங்க. அந்த வீட்டு மருமகளும் மாமியாரும் சண்டை போட்டுக்கிறாங்க, பேச மாட்டேன்றாங்க. பல மாத காலங்களாக பேசாதல் இருக்கின்றார்கள். தாய் தகப்பனிடம் பேசாத மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு கொள்கையை சொல்லக்கூடிய மக்கள் கூட இன்னைக்கு இருக்கிறாங்க. அதுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. அது பெரும்பாவம் என்பதை மறந்துவிடக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். சலாம் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்குமா அப்படின்னு சொன்னா உங்க மீது சாந்தி உண்டாகட்டும். என் மகன் எனக்கு சலாம் சொல்லிட்டான், நீயாப்பா எனக்கு சலாம் சொன்ன, தாய் மகிழ்ச்சி அடைவார். ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணனை பார்த்து புன்முறுவல் இருவதும் ஒரு தர்மம்ட்டு சொல்றாங்க. சகோதரனை பார்த்து சிரிக்கிறது. கூடுதலாக ஒரு படி மேலே போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிணக்கெல்லாம் வெளியே வந்துடுமா இல்லையா? நாம சிந்தித்து பாருங்க. ரொம்ப இலகுதாங்க. ஒருத்தர் கோபமா நம்மளை முறைக்க வராரு, அவரை பார்த்து சாந்தி, அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க உட்காருங்க, ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் இல்லை பாய் கொஞ்சம் அப்படின்னு அவர் இறங்கிடுவார். ஏன்? அப்படியான ஒரு வார்த்தையை இறைவன் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். அதை நாம தவற விடுறோம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சலாம் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அமைந்து அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு முறையை நமக்கு தருதா இல்லையா? நாம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றாங்க சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பற்றி. மக்களே, சலாமை நீங்கள் பரப்புங்க, ஏழைகளுக்கு உணவளியுங்கள், மக்கள் உறங்கும் பொழுது என்ன பண்ணுங்க, நீங்க நடு இரவில் விழித்து தொழுங்கள், நீங்கள் சாந்தியுடன் சொர்க்கம் போகலாம். எப்படியான வார்த்தை பாருங்க. ஏழைக்கு உணவளிக்கணுமா, சலாத்தை பரப்பணுமா, தஹஜ்ஜத் நின்று இரவுல தொழக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிற அளவுக்கு சலாத்தை சொல்றாங்க. நீங்க அப்படி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப அமைதியா சொர்க்கத்துக்கு போயிடலாம், எந்த கஷ்டமும் இல்லை. அப்படித்தானே? இந்த வாழ்க்கையில நாம கஷ்டமான ஒரு செயலையா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. நமக்கு முன்னாடி எத்தனையோ ஏழைகள் போவாங்க. அந்த ஏழைகள் நம்ம வீட்டை நாடி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வெளியில இருந்து சொல்லுவாங்க. அவங்க வறியவர்கள், சலாம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பண்பு, ஒரு வீட்டுக்குள்ள நீங்க நுழைஞ்சிங்கன்னா 3 முறை நுழையறதுக்கு முன்னாடி 3 முறை நீங்க சலாம் சொல்லுங்க, பதில் இல்லைன்னா போயிடுங்கன்ட்டு அவங்க அழகான முறையில் சொல்லுவாங்க. ஏமா கத்தரை வெளியிலிருந்து உள்ளிருந்து வெளியே வரக்கூடிய குரல், அவங்களுக்கு நமக்கு அமைதி வேண்டும்னு பிரார்த்தனை செய்கிறாங்க. நம்ம கையில் காசு இருக்குதோ ஏதோ உணவு இருந்தால் அவங்களுக்கு கொடுத்து அதை வாங்கிட்டாங்கன்னா அவங்களுடைய நப்சு நமக்காக பிரார்த்தனை செய்யும். நம்ம சிந்திக்கணும். அலட்சியமாக போகிறோம். இன்றைக்கு ஒரு அரசனை பார்த்து ஒரு ஆண்டி சொல்லக்கூடிய வார்த்தை எதுவாக இருக்குது பார்த்தீங்களா? பெரிய அரச அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படியான ஒரு மார்க்கம், எப்படியான ஒரு நடைமுறை! ஒரு அரசனை பார்த்தாலும் ஒரு ஆண்டி சொல்லக்கூடிய வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஆண்டியை பார்த்து ஒரு அரசன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் என்னாச்சு? அஸ்ஸலாமு அலைக்கும் தான். உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். எப்படியான ஒரு வார்த்தை! அது சொர்க்கத்துக்குரியதுன்னு சொன்னா நாம அதை தவற விடலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க. ஒரு 3 நபர்களை சுட்டி காட்டி ஒருத்தர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராரு. அவர் என்ன பண்றாருன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன மாத்திரத்திலேயே அவர் அல்லாஹ்வுடைய தூதர் மறுமொழி சொல்றாங்க, அவர் அமர்ந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவர் பக்கம் வந்து 10 நன்மை பெற்றுட்டாரு. என்ன அர்த்தம்? வந்தவுடனே சலாம் சொல்லிட்டு உட்கார்ந்தார், 10 நன்மைப்பா. அடுத்தது இன்னொரு மனிதர் வராரு. அவர் பார்த்துட்டு வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு மறுமொழி சொல்லிட்ட உடனே அவர் அமர்ந்துக்கிறாரு. இவர் 20 நன்மை பெற்றுட்டாரு அப்படின்றாங்க. மூணாவது ஒரு நபர் வராரு. அவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்தஹு என்று சொல்லக்கூடிய முழுமையான 3 செய்திகளை சொல்றாரு. அவருக்கு கருணையும் கிடைக்குது, சாந்தியும் கிடைக்குது, அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் கிடைக்குது. அதற்காக பிரார்த்தனை செய்கிறாரு. அவருக்கு 30 நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ நாம 5 காலம் தொழுகையை தொழக்கூடியதுக்கு கூட 30, ஒரு வக்துக்கு 30 கிடையாது. ஆனா
அல்லாஹ்வுடைய தூதர் ஒருத்தரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொல்லிட்டா 30 நன்மை கிடைச்சிட்டு. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நம்மளை கடந்து போறாங்க, வராங்க போறாங்க. ஒரு சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணா சொல்லுங்க சலாம் சொன்னா என்ன முத்தா வந்துன்ற போகுது, டைம் இல்லையா அது கூட அஸ்ஸலாம் சொன்னா அவருக்கு பதில் சொல்லணும், அது மாதிரி டைம் இல்லை. நிறைய பேர்கிட்ட அந்த பண்பை பார்க்கலாம். அவர் சொல்றவர் விடவே மாட்டார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அப்படின்னு சொல்லுவார். நாம என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னாலும் பதில் வர்றவரெல்லாம் அவர் விட மாட்டார். ஒரு சிலர்கிட்ட இருக்கக்கூடிய பண்பு இப்படித்தான் இருக்கணும். அவசர உலகமாக இருந்தாலும் நன்மைகளை இழக்காதவர்களாக நாம் வாழ்ந்தால்தான் நாம் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவோம். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை வல்ல நாயன் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவான் என்று பிரார்த்தித்தவனாகும். இறுதியாக நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை, இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய பேர் இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில் பகைமை என்ற பேரில் பல சந்தர்ப்பங்களில் உறவுகளை துண்டித்தும் உறவுகளை இழக்கக்கூடிய காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவர் தன்னுடைய சகோதரரிடம் மனஸ்தாபம் கொண்டு 3 நாட்களுக்கு மேலே நீங்கள் பேசாமல் இருக்காதீங்க. நம்மளுடைய சகோதரராக இருந்தால், அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும் 3 நாளைக்கு மேலே நீங்கள் பேசாமல் இருக்காதீங்க. அதே போல அவர்களும் இருவரும் சந்தித்து ஒருவருக்கொருவர் முகத்தை திருப்பி கொள்ளக்கூடிய விஷயத்தையே நீங்கள் செய்யாதீங்க. ஏன் சொன்னா, யார் முதலில் சலாமை தொடங்குகிறார்களோ அவர்கள்தான் இருவரில் சிறந்தவர்ன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவர் சொல்லுவார், நாம் நின்றுக்கிட்டு தயங்கிடுவோம் சில நேரங்களில். அவர் சொல்லட்டும் பார்ப்போம், நாம் நிற்போம். அது சிறந்த செயல் இல்லை. நீங்கள் சிறந்தவர்களாக ஆகணுமா? என்னுடைய விரோதியாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் 2 பேருக்கும் மத்தியில் மனஸ்தாபம் வந்துடுச்சு, அண்ணன் தம்பி மாமன் மச்சா இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல வியாபாரத்தில் இதுவாக இருந்தாலும் எல்லோருக்கும் வேண்டிய ஒரு அம்சம் சாந்தி. உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், போப்பா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாம் சொன்னோன்னு சொன்னால் அப்போ தான் நாம் முழுமையான இறை நம்பிக்கையாக ஆக முடியும். அந்த இறை நம்பிக்கை நமக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறும். அப்பேற்பட்ட வாய்ப்பை வல்லநாயன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகிருதாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் தென் சென்னை மாவட்டமான இந்த மாவட்டத்தின் அமைந்தகரை கிளை இங்கு செயல்பட்டு வருகின்றது. இந்த கிளையின் சார்பாக ஏராளமான நல்ல பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக அமல்களை அதிகப்படுத்தக்கூடிய காரியத்தை தேடி பிடிச்சி செய்யணுன்ற ஒரு ஆர்வமும் இருக்குது. அந்த ஆர்வத்திற்கெல்லாம் மிக முக்கியமானது மேலான உங்களுடைய ஒத்துழைப்பு. இந்த பள்ளியில் ஒரு இமாமை நியமித்து ஐங்கால தொழுகையை தொழ வைப்பது மட்டும் அவருடைய நோக்கம் இல்லை. மார்க்க அமல்களை அதிகப்படுத்தக்கூடிய காரியத்தையும் நிகழ்த்தணுன்ற ஒரு நோக்கத்தில் கிளையின் சார்பாக மதரசாவை மக்தப் மதரசாவை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. காலையில் ஃபஜர் தொழுகைக்கு பிறகும் இரவு இஷா தொழுகைக்கு பிறகும் இந்த மதரசா ஏற்பாடு செய்கிறாங்க. நாம் நினச்சிக்க கூடாது இது குழந்தைகளுக்கான ஒரு அம்சம்ட்டு. பெரியவர்களையும் இதில் இணைத்து கொள்ள வேண்டும் என்று கிளையின் சார்பாக கோரிக்கை வைக்கிறாங்க. நம்மள எத்தனை பேர் திருமறை குர்ஆனை ஓத தெரிஞ்சிருப்போம்? சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் அற்புதமான ஒரு வான்மறையை நமக்கு வழங்கி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒவ்வொரு ஆண்டு காலமும் ரமலானில் திரும்ப திரும்ப ஓதி காட்டினாங்கன்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனை உள்ளத்தில் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டான். மனிதர்களுடைய உள்ளத்தில் பாதுகாக்கிறான். அந்த பாதுகாக்கிற ஒரு அம்சம் நம்மகிட்டே இருக்கணும்னு நாம் நினைக்கணுமா இல்லையா? நமக்கு இதுக்கு வயசெல்லாம் தடை கிடையாது. அற்புதமான ஒரு வேதம் இது. நாம் ஓத ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால்
நமக்கே தெரியாது நம்ம உள்ளத்தில் அது எப்படி நுழையும்ட்டு. அதை அனுப்பிச்சவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு இந்த வயசாகுதா, 40 வயசாகுது, 50 வயசாகுது, ஓத முடியுமா? ஓத முடியும், முயற்சி எடுத்தால். இன்னமும் ஆமால பின்னியா. அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? நீங்கள் ஒரு அர்ஃபுக்கு ஒரு நன்மை, அப்படி தானே? திருமறை குர்ஆனை நம்ம ஓதுறோம்னு சொன்னால் எப்படி? ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை. அலிஃப்னு சொன்னால் ஒரு நன்மை, லாம் சொன்னால் ஒரு நன்மை, மீம் சொன்னால் ஒரு நன்மை. எல்லாத்துக்கும் தனித்தனியாக 3க்கும் 1 நன்மைன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, யார் ஒருவர் சிரமப்பட்டு திக்கி திக்கி ஓதுறாரோ, நமக்கு கஷ்டமாக இருக்குது, திக்கி திக்கி ஓதுறோம், நம்ம வெட்கப்பட வேண்டாம். ஏன்? அல்லாஹ் 2 கூலியை கொடுத்துட்றான். நம்ம அப்படி நினைக்கணும், அப்போ தான் நல்லா ஓத முடியும். இதில் வெட்கம் என்ன இருக்குது நமக்கு? வயசு ஒரு கல்விக்கு இன்னைக்கு பார்த்தா, உலக கல்விக்கு எங்கெங்கேயோ தேடி போகிறாங்க. வயசான ஆட்கள் கூட நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன், படிச்சுக்கிட்டு முன்னேறாங்க. அவங்க வெட்கப்பட்ட படிப்பில் முன்னேற முடியுமா? அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. எது? இந்த திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, யார் ஒருவர் திருமறை குர்ஆனை மனனமிட்டு சிரமமின்றி ஓதுறாங்களோ, மனனம் இங்கே இவ்வளோக்கும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. ஓத தெரியும் அப்படின்னா மனப்பாடத்திற்கும் ஒரு கிளாஸ் வச்சுருக்கிறாங்க. சிரமமின்றி மரணமிட்டு ஒரு குர்ஆனை ஒருத்தர் ஓதுறாரோ, அவருக்கு மலக்குமார்களுடைய அந்தஸ்தில் அல்லாஹ் எழுப்பப்படுவான். மலக்குமார்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து தர்ஜாவை அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இது மட்டும் சொல்லலை. நாம் ஒரு கூட்டமாக இருக்கிறோம், கூட்டமாக இருந்து தொழுகைக்கு நேரம் வருது, உங்களில் யார் தொலை வைக்கணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, யார் மனநமிட்டு ஓதுறாங்களோ அவங்க தான் தொலை வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்டமாக மரணிக்கிறாங்க, 2 பேர் கபரில் அடக்கம் செய்யணும். அதில் யார் முதல்ல அடக்கம் செய்வாங்கன்னா, யார் குர்ஆனை நல்லா ஓத தெரியும் அவங்கள தான் அடக்கம். அப்போ அந்தஸ்தில் அல்லாஹ் நம்மளை உயர்த்துறான். அப்பேற்பட்ட அந்தஸ்தை பெற்றவர்களாக வல்ல நாயன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாகவும், இந்த வார ஜும்மா வசூல் பள்ளிவாசலுக்காக கொடுத்துருக்குறாங்க, ஏற்கனவே அறிவிச்சிருப்பாங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்க முடியும் அன்புடன் கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.